என்னத்த நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, நீங்க வேலை முடிஞ்சது வீட்டுக்கு வந்ததும் பார்த்தேன். மகா வந்து சாப்பாடு எடுத்து வைப்பான்னு பார்த்தேன். நேரமாச்சு, அதான் நானே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரியத்த கொடுங்க. மகா, அதான் மாப்பிள்ள சொல்றாருல, ஒரு நல்ல டாக்டரா போய் பார்த்துட்டு வந்தா நீ உண்டாயிட போற. நீ இதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்டு உடஞ்சு போயிருந்தா நல்லாவா இருக்கு சொல்லு? எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா, ஆனா அதுக்குள்ள ஊர்ல இருக்கிறவங்க பேசுற அத்தனை பேச்சையும் எப்படிமா நான் காது கொடுத்து கேட்க போறேன்? அத நினைச்சாதாமா எனக்கு வருத்தமா இருக்கு. இத பாரு, ஊர் உலகத்துல இருக்கிறவங்க 1000 பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் காதுல போட்டுக்கிட்டா நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. உனக்கு இதெல்லாம் தெரியாதா? வெளியில இருக்கிறவங்க 1000 பேசலாமா, பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனா இதே வீட்டுல இருக்கிற நமக்கு வேண்டப்பட்டவங்க இத ஒரு குறையா பேசும்போது எப்படிமா ஒத்துக்க முடியும்? ஏண்டி, இந்த வீட்டுல யார் என்ன பேசினா உன்ன? சும்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க என்ன. ஏண்டி, நான் எதுக்கடி உன்கிட்ட தெரியாத மாதிரி கேட்க போறேன்? இந்த வீட்டுல யார் உன்கிட்ட உன்னை பத்தி பேசினாங்க? நேரடியா பேசலனாலும் காலையில செல்வி கோவில்ல வச்சு வார்த்தையை விட்டால. அவ சொன்னதையா இப்ப பெருசா எடுத்துக்கிட்டு பேசுற? செல்வி பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவ எதையுமே மனசுல வச்சுட்டு பேசுற பொண்ணே கிடையாது. அவ நான் சொன்னதுக்கு ஏதோ ஒன்ன யதார்த்தமா சொல்லிட்டா. அப்போ அவ யதார்த்தமா சொன்னது உண்மைதானே நீங்களும் சொல்றீங்க இல்ல? ஆஹா, இந்த வீட்டோட முதல் வாரிசு திருவோட வாரிசு தான். உங்களுக்கு குழந்தை பிறந்தா அது எப்படி இந்த வீட்டோட வாரிசு ஆகும் அப்படின்னு அவ பாட்டுக்கு பேசுறா. நீங்களும் அவ சொன்னது சரிங்கிற மாதிரி தானே அமைதியா நின்னீங்க. ஐயோ இல்ல மகா, அவ சொன்னது. மகா, செல்வி சரியாதானே சொல்லியிருக்கா? உன் வயித்துல உருவாகிற வாரிசு இந்த சண்முகம் என்னோட வாரிசு, என் குடும்பத்து வாரிசு. அப்படிதானே கணக்குல வரும். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? செல்வி அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. அவ எந்த அர்த்தத்துல சொன்னான்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்களா, ஏதாவது பேசுறாங்களா பாருங்க, அமைதியா நிக்கிறாங்க. ஐயோ மகா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எங்களுக்கு மகா வைத்த புள்ள மகளோட வைத்த புள்ள எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. எங்களுக்கு 2 பேருமே 2 கண்ணு தான். இந்த வீட்டுல எங்களுக்கு எல்லாமே ஒண்ணு தாண்டி. நாங்க இப்படி பிரிச்சு பாப்போம்னு நீ நினைச்ச பாரு, அதுதாண்டி எனக்கு இப்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ அத்தை, இந்த வீட்டோட அஸ்திவாரமே அம்மா பொண்ணு நீங்க 2 பேர் தான். நீங்களே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் அசைஞ்சிராது. மகா சொல்லு மகா. இல்ல மாப்பிள்ள, அவ வேதனை நியாயமானது தானே. ஆண்டவன் காலகாலத்துல இவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தான்னா இவ ஏன் இப்படி எல்லாம் பேச போறா? சரி, அப்போ நாளைக்கு போய் ஒரு நல்ல டாக்டரை பாத்துருவோம். அத்தை, நீங்க வேணா பாருங்க, அடுத்த 9வது மாசத்துல திருமாப்பிள்ளையோட குழந்தை எப்படி இந்த வீட்டுல தவிழ்ந்து விளையாட போகுதோ அதே மாதிரி என் குழந்தையும் போட்டிக்கு வந்து நிக்குதான்னு பாருங்க. நான் சொல்றது நிச்சயம் நடக்கும். என்ன மகா? நடக்கும்டி, கண்டிப்பா நடக்கும். ஆமாமா, நான் ஏற்கனவே சொன்னதுதான். விலை முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இடம் பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கணும், கொஞ்சம் மெயினான இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். சரி, நீங்க பாத்துட்டீங்கல்ல, நீங்க எனக்கு போட்டோ மட்டும் அனுப்பி வைங்க, நான் பாத்துறேன். சரிங்க. சரி. அம்மா, அக்கா, வீட்டுல யாருமே இல்லையா? எங்க போனாங்க? பசிக்குது.
சும்மா சொல்லக்கூடாதுமா. நீங்க வைக்கிற சட்னியோட ருசியே தனிதான். நீயா? ஐயோ, என்ன இது? இவருக்கு கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இருக்க அதிகமாயிட்டே போகுது. அம்மா, அம்மா! ஏங்க, அத்தை வீட்ல இல்ல. அத்தையும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. உன் சாவகாசம் வேணான்னு தான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். இதுக்கு முன்னாடி வந்து நின்னு என் நிம்மதியை கெடுக்கிற. ஏங்க, வீட்ல யாருமே இல்லங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு பரிமாறினேன். இதுல என்ன தப்புங்க இருக்கு? சரி, புரியுது நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. அதுக்குன்னு இப்படி பசிக்குதுன்னு சொல்லும் போது கூட எப்படிங்க என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நீங்க தயவு செஞ்சு உட்கார்ந்து சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க பண்றீங்க? என்னங்க என்னங்க எங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடாம போறீங்க? உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கலனா நான் வேணா போயிடுறேன். நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மாப்பிள, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு பாதி சாப்பாட்டுலயே கைய கழுவிட்டு போறீங்க. மசக்கையா இருக்கிறது கூட பெருசா நினைக்காம காலையிலேயே எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருக்கவளுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதுதானா? இதெல்லாம் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்டேனா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யார் மனசு மாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உங்ககிட்ட பசிக்க கூட இல்ல, தாகத்துக்கு கூட தண்ணி வாங்கி குடிச்சா பெரிய பாவம். உன் கையில அமிர்தமே கொடுத்தாலும் அது விஷமா தான் மாறும். உன் மூச்சு காத்து என் மேல படக்கூடாதுன்னா நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். நீ எனக்கு சாப்பாடு பரிமாறி நான் சாப்பிட நினைச்சியா? நீ பண்ண காரியத்துக்கு இத்தனை நாள் உன் கையால சாப்பிட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன். எங்க நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி இவ்வளவு நாள் நான் பார்த்து பார்த்து செஞ்சதெல்லாம் ஒரே நாள்ல நீங்க மறந்துட்டீங்களா? என்ன மாப்பிள இது? 1000 தான் இருந்தாலே இவ உங்க பொண்டாட்டி. என்னவோ பகையாளி கிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க. பகையாளியா? நம்ம கிட்ட பகையை காட்டுறவங்களை கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம முகத்துக்கு முன்னாடி வெறுப்ப காட்டுவாங்க. ஆனா நீங்க கூட இருந்து குடிய கெடுக்கிறவங்க. இத்தனை நாள் என் குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணமே நீங்க தான். மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க?